திருப்பத்தூரில் நடைபெற்ற வடமாடு மஞ்சு விரட்டு. புழுதி பறக்க ஆடி வீரர்களை பறக்கவிட்ட காளைகள். விடாமுயற்சியுடன் காளைகளை அடக்கிய வீரர்கள். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தம்பிப்பட்டியில் முதலாம் ஆண்டு வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் புதுக்கோட்டை, திருச்சி, சிவகங்கை, மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 18 காளைகளும் ஒவ்வொரு காளைகளை அடக்குவதற்கு 9 மாடுபிடி வீரர்களும் அனுமதிக்கப்பட்டனர். ஒவ்வொரு காளைகளையும் அடக்குவதற்கு 20 நிமிடங்கள் வழங்கப்பட்டன. 20 நிமிடங்களுக்குள் காளைகளை அடக்கினால் வீரர்கள் வெற்றி பெற்றதாகவும், இல்லையெனில் காளைகள் வெற்றி பெற்றதாகவும் அறிவிக்கப்பட்டது. இதில் காளைகள் புழுதி பறக்க வீரர்களை பந்தாடியது. குத்துப்பட்டாலும் பரவாயில்லை என கடைசி நிமிடத்திலும் வீரர்கள் காளைகளை அடக்கியதை மஞ்சுவிரட்டு ரசிகர்கள் ஆரவாரத்துடன் கைதட்டி விசிலடித்து ரசித்தனர். இந்த மஞ்சுவிரட்டு போட்டியில் மாடுகள் மூட்டியதில் 6 பேர் காயமடைந்தனர். காளைகள் மூட்டியதில் காயமடைந்த வீரர்களுக்கு வடமாடு மஞ்சுவிரட்டு நடைபெற்ற வளாகத்தில் முதலுதவி சிகிச்சை வழங்கப்பட்டது. வெற்றி பெற்ற வீரர் மற்றும் காளையின் உரிமையாளர்களுக்கு ரொக்கம் மற்றும் டிரெஸ்ஸிங் டேபிள், தென்னங்கன்று, வைக்கோல் கட்டு, பெரிய சட்டி உள்ளிட்ட சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டன. இந்த கடுமையான போட்டியிலே, இந்த கடுமையான போராட்டத்திலே அரிசி தவையினையா சிறப்பு பரிசனை பெறுவதற்கு ஒரு நாளைக்கு பெருமை சேர்க்கிறவா, மண்டல் வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா, நாளையும் சிறந்த காலம் வீரர்களும் சிறப்பாளர்கள் உற்சாகப்படுத்துங்க. உங்கள் நரபோசை வீரர்களின் ஊக்கம் நிற்கும் மக்கள் மத்தியிலே திமிர் வந்த ஒற்றை சிங்கமா இல்லை திறந்த 9 வீரர்களா யார் என்று நிலைத்திருந்து பார்ப்போம். சீட்டி அடிப்பட்ட வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள். உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டின நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமையை சேர்த்திடவா உற்சாகப்படுத்துங்க. உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து உற்சாகப்படுத்துங்க. உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து ஆக்கமும் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டின உண்மையிலேயே ஒரு சிறப்பான ஒரு ஆட்டம். கணக்கு படிக்கணும் வெளியே சிறந்த